இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எண்டு நாட் பற்றி தான் பார்க்க போகிறோம். எண்டு நாட் எப்படி போடுறதுன்னு நான் இந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். இதுக்கு முன்னாடி நான் கிளாஸ் 1, 2, 3, 4 வரையும் போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எண்ட் நாட் நம்ம ப்ளவுஸில் எந்த இடத்துல போடுவோம்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 4 செயின் ஸ்டிச் போட்டு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். செயின் ஸ்டிச் எப்போதும் போல் ஸ்டிச் போட்டுட்டு லாஸ்ட்டு ஸ்டிச்சை நல்லா லாங்காக போட்டுக்கோங்க. லாங்காக போட்டுட்டு அந்த பிக்சரில் காட்டுற மாதிரி நீடிலோட ஹெட் பார்ட் உங்களை பார்த்து இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம லாங்காக போட்டோம் இல்லையா செயின், அதுக்குள்ளார நீடில் விட்டு அதுக்கு முன்னாடி போட்டிருக்க செயினை நான் புல் பண்ணி இழுக்கிறேன். நல்லா பார்த்தீங்கன்னா புரியும். புல் பண்ணி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாக் ஆகிடும். கீழேயும் நம்ம த்ரெட்டை இழுக்கணும், மேலே நீடில் வச்சும் இழுக்கணும். 2 சைடும் அட் அ டைமில் இழுத்திங்கன்னா உங்களுக்கு எண்டு நாட் ஃபார்ம் ஆகிடும். மறுபடியும் போட்டு காட்ட நல்லா பாருங்கள். ஸ்டிச்சு போட்டுட்டு லாஸ்ட்டு ஒரு செயினை மட்டும் நல்லா லாங்காக விட்டுடணும். இப்போ நான் இந்த ஸ்டிச்சை லாங்காக விட்டுட்டு அதுக்குள்ளார நீடில் விட்டுட்டு அதுக்கு முன்னாடி போட்டிருக்க செயினை நான் எடுக்கிறேன். எடுக்கும்போது நீடிலோட ஹெட் பார்ட் உங்களை பார்த்துருக்கணும். இழுக்கும்போது நான் அந்த மிடில் ஃபிங்கரை ப்ரெஸ் பண்ணி கீழே அமுக்கிறேன், நீடில் மேலே இழுக்கிறேன், ஃப்ரேம்க்கு அடியில் உள்ள த்ரெட்டையும் நான் இழுக்கிறேன். அட் அ டைமில் 3 விஷயம் பண்ணுவோம். ஃபிங்கரையும் கீழே அமுக்கணும், செயின் ஸ்டிச்சை நீடில் மேலே இழுக்கணும், அதே மாதிரி ஃப்ரேம்க்கு அடியில் உள்ள த்ரெட்டையும் நம்ம புல் பண்ணி எடுக்கணும். ஓகேவா? உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு மெத்தட் இருக்குது, அதையும் நான் போட்டு காட்டுறேன். இது ஃபஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் ஒன்று இருக்குது, அதையும் போட்டு காட்டுறேன். உங்களுக்கு ரெண்டுத்தில் எது புரியுதோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. பார்த்தோன்னா ரெண்டுமே சேமாக தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி புரியுதோ நீங்கள் அது மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதே மாதிரி அந்த செயினை நான் லாங்காக விட்டுக்கிறேன். லாங்காக விட்டுட்டு அதுக்குள்ளே நீடில் விட்டு இதுக்கு முன்னாடி நான் ஃப்ரண்ட்டில் உள்ள செயினை எடுத்தேன். ஆனால் அந்த மாதிரி நான் இப்போ எடுக்காமல் அந்த இடத்துல நான் புதுசாக ஒரு செயின் போடுறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, செயின்குள்ளார நீடில் விட்டு தான் நம்ம புதுசாக ஒரு செயினை இழுக்கணும். எடுத்துட்டு மேலே இழுத்துடுறேன். மேலே இழுத்ததுக்கு அப்புறமா இப்போ எடுத்தோம் இல்லையா, அந்த செயின்குள்ளே நீடில் விட்டு இதுக்கு முன்னாடி போட்டிருந்த அந்த லாங் செயினை ப்ரெஸ் பண்ணி நல்லா இழுக்கிறேன். நீடிலால் மேலேயும் இழுக்கிறேன், ஃப்ரேம்க்கு அடியில் உள்ள த்ரெட்டையும் நான் இழுக்கிறேன். அட் அ டைமில் இழுக்கும் போது எனக்கு லாக் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா இன்னொரு டைம் நான் போட்டு காட்டுறேன், நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு 2-3 டைம்ஸ் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். அதனால தான் நானே ஒரு 3 டைம்ஸ் போட்டு காமிச்சிருக்கேன். மறுபடியும் போட்டு காட்டுறேன் பாருங்கள். செயின் ஸ்டிச் போட்டுட்டு லாஸ்ட்டாக வர ஸ்டிச் நம்ம எந்த இடத்துல நாட் போடணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல ஸ்டிச்சை லாங் ஆக்கிடுறோம். செயின் ஸ்டிச் நான் இப்போ லாங்காக போட்டுட்டு அந்த செயின்குள்ளார நான் நீடில் விடுறேன். நீடில் விட்டு புதுசாக ஒரு செயின் எடுக்கிறேன், அதையும் லாங்காக தான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அந்த செயின்குள்ளே விட்டு நான் இதுக்கு முன்னால் போட்ட லாங் செயினை நீடிலால் இழுக்கிறேன். இழுக்கும் போது எனக்கு அந்த இடத்துல லாக் ஃபார்ம் ஆகிடுது. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் எண்ட் நாட் எப்படி போடுறதுன்னு நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி எப்படி டிசைன்ஸ்லாம் போடலான்னு சொல்கிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.